ஒரு கேப்டனாக தன்னை நிரூபித்த துரு ஜெமிமா. கேப்டன் இன்னிங்ஸ் விளையாடி அணியை வெற்றி பெற வைத்து இருக்கிறார் ஜெமிமா. கேப்டனாக சில போட்டிகளில் சொதப்பினாலும் தோல்வியில் இருந்து கற்றுக்கொண்டு மும்பை அணியுடனான போட்டியில் சிறப்பாக பவுலிங் மற்றும் ஃபீல்ட் செட் என கலக்கினார் ஜெமிமா. மும்பை இந்தியன்ஸ் அணி தொடக்க வீரர்கள் சொதப்பி வருகிறார்கள். தமிழ் பொண்ணு கமலினிக்கு இன்ஜூரியாம், அவர் வெளியேறி விட்டார். நாட் சாய்வ பிராண்ட் மற்றும் ஹர்மன்பிரீத் கௌர் ஜோடி அணியை சரிவில் இருந்து மீட்டனர். இரண்டாம் முறையாக இந்த ஜோடி அணியை மீட்க போராடினார்கள். ஹர்மன்பிரீத் கௌர் 50 ரன்கள் எடுத்தால் தான் அணி வெற்றி பெறும், அப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறது மும்பை அணி. ஆரஞ்சு கேப் வின்னராக ஹர்மன்பிரீத் கௌர் இருந்தும் அணி பாதாளத்தில் இருக்கிறது. ஹர்மன்பிரீத் கௌர் 33 பந்துகளில் 41 ரன்களில் அவுட் ஆனார். நாட் சாய்வ பிராண்ட் தனியாக போராடி 65 ரன்கள் எடுத்தார். மும்பை அணி 20 ஓவர்களில் 154 ரன்கள் எடுத்தனர். முதலில் சொதப்பினாலும் நல்லபுரதி சாரானி டெல்லி அணி சார்பில் 3 விக்கெட் எடுத்தார். டெல்லி அணி தொடக்க வீரர்கள் இருவரும் அதிரடி வீராங்கனைகள் தான். ஷேஃபாலி மற்றும் லைசா லீ அதிரடி தொடக்கம்தான். வைஷ்ணவி சர்மா மேஜிக் பந்தில் போல்ட் ஆனார். லைசா லீ 46 ரன்களில் துரதிர்ஷ்டவசமாக அவுட் ஆகி அதிருப்தியுடன் வெளியேறினார். அவர் அண்டர் 19 கிரிக்கெட் போட்டிகளுக்கு நடுவராகவும் பணியாற்றியவர். அவருக்கே இந்த நிலை என்ன சொல்றது. சிறப்பாக விளையாடிய லோரா வூல்வார்ட் ரன்-அவுட் முறையில் அவுட் ஆக டெல்லி அணிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவானது. மறுமுனையில் தன் பொறுப்பை உணர்ந்து விளையாடினார் கேப்டன். இன்னிங்ஸ் சிறப்பாக விளையாடிய ஜெமிமா ரொட்ரிகஸ் 37 பந்துகளில் 51 ரன்கள் எடுத்தது மட்டும் இல்லாமல் அணியை வெற்றிக்கும் அழைத்து சென்றார். 19 ஓவர்களில் 155 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது டெல்லி அணி. மும்பை அணி பந்து வீச்சாளர்கள் முயற்சிகள் அனைத்து வீண் ஆனது. 6 போட்டிகளில் விளையாடி 4 தோல்வி 2 வெற்றிகளுடன் மும்பை அணி சற்று மோசமான சூழ்நிலையில் உள்ளது. டெல்லி அணிக்கு இன்னும் வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நன்றி.